வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே எடுத்த விளாக் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலையை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சண்டே இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிவிட்டேன். சரி, சடனாக பிளான் பண்ணதுனால சரி போயிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். கிச்சனில் வந்து சமைக்கிற வேலை மட்டும் தான் முடிச்சிருக்கேன். சண்டே ஸ்பெஷலாக வந்து நான் சமைச்சிருந்தேன். அதையுமே வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரோஷன் நித்தி 2 பேருமே வந்து வீட்டில் இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் வந்து உங்களை தொல்லையே பண்ண மாட்டோமா, நாங்கள் கரெக்டாக போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அங்கே போன உடனே அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க மாறிடுவாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா உங்களை கூப்பிட்டு போகணுன்ற. சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டேன். வெங்காயம் தக்காளியுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 10 பல்லு அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இருக்க வேண்டிய மசாலாலாம் இருக்குது. கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்குமோ அதே அளவுக்கு வந்து சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வந்து சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். தனியா வந்து அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு எடுத்துருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தனியா, சோம்பு, சீரகம் எல்லாமே எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 2 பத்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையுமே வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கும் போது ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயமே இது கூட போட்டு வதக்கிக்கிறேன். இது நம்ம தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை. கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரியே வைக்கிறோன்றாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சா மாதிரி ஆகிடும் தனியெல்லாம். அதனால் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். பிரிஞ்சில் வந்து 1 வச்சுருக்கேன். ஸ்டார் பூ 2 வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன். ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கலருக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வருங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியுமே வந்து இது கூட சேர்த்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இதுவுமே வந்து நான் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். மதியம் லஞ்சுக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம். ரசம் அந்த அளவுக்குலாம் சாப்பிடவே மாட்டாங்க. வச்சாங்கன்னா கூட சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ்ஜுக்கு வந்து நார்மலாக வந்து ரசம் வந்து கடைசியாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த பழக்கமே கிடையாது. அதுக்காகவே வாரத்தில் ஒரு டைம் தனியாக வந்து ரசம் வச்சுருவேன். சிக்கனில் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்ச விழுதும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து நார்மலாக வந்து சேர்க்கறத விட கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். சிக்கனோட ஸ்மெல்லு வராமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடியே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். அடுப்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. திடீர்னு வந்து படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி சாப்பாடு குழம்பு செஞ்சுட்டா சாப்பிட்டுட்டு கிளம்புமா இல்லை வந்து சாப்பிடுவோமா என்னன்னு தெரியல. ஒரு 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து தனியாக போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வேணும்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். கடைசியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நான் வந்து சுத்தமாக தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கன்லேயும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அரைச்சி வச்ச விழுதும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா. நான் மறந்துட்டேன். முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம், ஞாபகமே இல்லை. இப்போ தான் யோசிக்கிறேன். அது போட்டு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ தான் வந்து தண்ணியை ஊற்றுறேன். அதுவுமே கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மசாலா அரைச்ச தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தண்ணி சுத்தமாக வந்து நம்ம நார்மல் தண்ணியும் சேர்க்கவே இல்லை. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சால்ட்டு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து குழம்பு சிக்கன் மசாலாவும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும்.
இது வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வந்து சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். தினமுமே வந்து ஒரு முட்டை வந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து அவிச்சு கொடுத்தா வந்து குழம்புக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரி, ஆம்லேட் போட்டால் நல்லாயிருக்கும். 4 முட்டை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 2 வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு குழம்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. நான்வெஜ் வந்து எந்த குழம்பு இருந்தாலும் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டால் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன். நான் முன்னாடியே வந்து இதெல்லாம் உதுத்து வச்சுருக்கேன், காய வச்சுட்டு கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். 2 வேளைக்கு வந்து சிக்கன் கரெக்டாக இருக்கும். வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கான்னு தெரியல, முடிஞ்சால் பார்ப்போம். சரி, கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. எந்த வேலையுமே செய்யவே இல்லை. ஃபஸ்ட்டு படத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மூவி போயிட்டு வந்ததோடு சரி, வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை. எல்லாம் வேறு எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வந்திருக்கலாம். சமைச்சு வச்சதுனால சரி, அந்த காசுலாம் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. இல்லைனா வந்து கண்டிப்பாக வெளில தான் வந்து சாப்பிட்டு வந்திருப்போம். இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளியில் பிளான் பண்ணால் வந்து சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, குழம்பை விட சிக்கன் அதிகமாக இருந்தது. சரி, அவங்க சாப்பிட்டுப்பாங்க, நாட்டுக்கோழின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து பாட்டில் ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கழுவ வேண்டிய வேலை இருக்குது. இந்த வேலை தான் வந்து பிரித்து வச்சுருந்தேன். சண்டே வந்து இந்த வேலை செஞ்சே ஆகணுன்ற மாதிரி இருந்தது. ஒரு வேளை நாங்கள் வந்து வெளியில் போகாமல் இருந்தால் அந்த வேலை ஃபுல்லாமே க்ளீனாக முடிச்சுட்ருக்கோம். பரவாயில்ல, நம்ம கூப்பிடும் போதே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி போயிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நார்மலாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிற மாதிரி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டைன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நமக்குள்ளே தான் வந்து பேசி தீர்த்துக்கணும். இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. இன்னொருத்தவங்கன்றதே வந்து மாமனார் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், நாத்தனார், மச்சினை, யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் அவங்க 2 பேர் மட்டும்தான். அவங்களுக்கு நடுவில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக லைஃப் நல்லாவே இருக்காது. அதுக்கு சாம்பிள் அந்த படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா மேரேஜ் ஆன புதுசுலலாம் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம், என் ஹஸ்பண்ட் அண்ட் வீட்டில் அப்படி பார்த்துக்குறாங்க, என்னை எப்படி பார்த்துக்குறாங்க, தாங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். சில வருஷங்கள், சில மாதம், வருஷம் கடந்து போகும்போது தான் தெரியும் அவங்கவுங்களோட ரோல் அவங்கவுங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. அப்போ தான் தெரியும், என்னடா இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். எல்லாருமே இது கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். எப்படி சொல்கிறதுனா வந்து நம்ம லைஃப் அப்படி தான் இருக்கும். நம்ம கல்யாணம் ஆன புதுசில் இருக்கிற மாதிரியே வந்து கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அது லைஃப்க்கு அர்த்தமே கிடையாது. கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும், எப்படியா இருந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். நம்ம அங்கே தான் வாழ போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே வாழ கற்றுக்கலாம். இன்றைக்கான நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எல்லா வேலையுமே வந்து க்ளீனாக முடிச்சாச்சு. அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்குமே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே போனால் நம்மளுக்கு வந்து வெளியில் வர மனசு வராது. அதனால் இந்த வேலையை முடிச்சிட்டோமா வந்து படுத்தா கூட நிம்மதியாக தூக்கம் வரும். இந்த கிச்சனில் பாத்திரத்தை வச்சுட்டு நம்மளால் போயிட்டு தூங்க கூட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக முடிச்சாச்சு. சரி, ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.